இயேசுவில் இனியவர்களே, திருப்பாடல்கள் 37:4 சொல்கிறது, உன் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உள்ளத்திலே பலவிதமான ஏக்கங்களோடு, எண்ணங்களோடு, தேவைகளோடு வந்திருக்கிறீர்கள். இவை அனைத்துமே இறைவன் நிறைவேற்றுவார். திருப்பாடல் 102 சொல்கிறது, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள். யார் ரொம்ப சோகமாக ஆண்டவரை வழிபட வேண்டாம், யார் ரொம்ப துயரத்தோடு ஆண்டவரை வழிபட வேண்டாம். கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். கடவுள் உங்களை நிறைவாக பாதுகாப்பார், வழிநடத்துவார். ஆகவே ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியோடு வழிபடுங்கள். இறைவன் எல்லா விதமான அற்புதமான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே செய்து தருவார். ஆகவே இதுவரை காத்த கடவுள் இனியும் கைவிட மாட்டார். அதை உணர்ந்து திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் பாருங்கள். 23வது திருப்பாடல் 1ஆம் வசனத்திலே, ஆண்டவர் என்னாயர் எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவர் என்னாயர் எனக்கேதும் குறையில்லை. ஒரு குறையும் இல்லை. எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார்? திருப்பாடல் 121 அழகாக பதிவு செய்கிறது. இதோ இஸ்ரேலை காக்கிற கடவுள் கண்ணயறுவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அவர் கண்ணயறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை காக்கிற கடவுள். இதோ இஸ்ரேலை என்பது பதிலாக உங்கள் பெயரை போட்டு அதில் பார்க்குற போது நம்மை காக்கிற கடவுள் கண்ணயறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆக அன்புக்குள்ளே இறைவன் நம்ம எல்லா நேரத்திலும் ஆஸ்வதிக்கிறார். இன்றைக்கு புனித தோமையார் வழியாக இன்னும் ஒருபடி நம் வாழ்வை முன்னேற்றுவதற்காக இறைவன் சிறப்பான விதத்தில் அழைத்திருக்கிறார். கடவுள் அழைப்பது என்பது ஒரு விசேஷமான முறையில் உயர்த்துவதற்காக, மேம்படுத்துவதற்காக, முன்னேற்றுவதற்காக மிக சிறப்பான விதத்தில் அழைக்கிறார். இந்தியாவின் மறைசாட்சி புனித தோமையார் என்பதை அழகான விதத்திலே நாம் முன்னுரையில் வாசிக்க கேட்டோம். இந்தியாவுடைய மறைசாட்சியாக புனித தோமையார் இருக்கிறார். ஆகவே அவர் வாழ்ந்த வாழ்க்கை நெறி என்பது என்ன? அதான் நம்ம சிறப்பான விதத்திலே தியானிக்க இருக்கிறோம். அவர் இறைவனை அறிந்த விதம் என்பது ரொம்ப வித்தியாசமானது. அது வேரோட்டமாக இறைவனை அறிவது, நல்ல முழுமையாக இறைவனை அறிவது. ஏதோ மேலோட்டமாக அல்ல. மேலோட்டமாக அறிந்து ஒரு சில கவலைகள் வருகிற போது அல்லது ஒரு சில துன்பங்கள் வருகிற போது அவரை விட்டு ஓடி போவதல்ல, மாறாக முழுமையாக அவரை அறிந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலக மாட்டோம். அதைத்தான் திருப்பாடல் நமக்கு அழகாக பதிவு செய்கிறது. திருப்பாடல் 34:8 அழகாக சொல்கிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆகவே எப்போது அந்த சுவை தருகிறது? நாம் வேரோட்டமாக முழுமையாக இறங்குகிற போது அதனுடைய சுவை என்பது தருகிறது. புனித தோமையார் முழுமையாக இறைவனை அறிந்து அதன் பிறகு அவர் செயல்படுகிறார் இருக்கிறார். முழுமையாக இறைவர் பாருங்கள், எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து வைப்பார்கள். அதே போலதான் ஆன்மீகத்திலும் ஆண்டவரை அறிவதிலும் மேலோட்டமாக தெரிகிற மக்கள் இருக்கிறார்கள். மேலோட்டமாக கடவுளை தெரிவது, கடவுளை அறிவது என்பது அவரோடு நெருக்கமாக நாம் செல்வதற்கு வாய்ப்பில்லை, வழி இல்லை. புனித தோமையார் இறைவனை வேரோட்டமாக முழுமையாக அறிந்ததன் காரணமாக அவர் இறை விசுவாசத்தில், நம்பிக்கையில் வளர்ந்தவராக, தேறியவராக இருக்கிறார். அன்புக்குள்ளே அவருடைய வாழ்விலிருந்து நாம் இறைவனை முழுமையாக அறியக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இறைவனை அறிவது என்பது முழுமையாக நாம் அறிய வேண்டும். அரைகுறையாக அறிவது என்பது நாம் விண்ணக வாசி செல்வதற்கு தடையாக இருக்கும். முழுமையாக அறிந்தால் நாம் அவரோடு இறக்கவும் தயாரும். அதான் பவுலுடையார் அழகாக சொல்கிறார். பிலிப்பியர் 3:8, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். அந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிறேன். ஏற்கனவே அந்த கடவுளை நான் அனுபவித்து விட்டேன். அனுபவித்த பிறகு எனக்கு எல்லாமே குப்பையாக தெரிகிறது. ரோமேயர் 8:35 பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது என்னை பிரிக்க முடியும்? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, சாவா, எதுதான் என்னை பிரிக்க முடியும்? எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது.
அன்புக்குள்ளே புனித தோமையார் முழுமையாக இறைவனை அறிந்தவராக இருக்கிறார். ஒரு பங்கில் ஜோமாலையை இந்த பைபிளில் உள்ள அந்த வசனத்தின்படி நடத்தலான்னு சொல்லி ஜோமாலை நடத்த சொல்லியாச்சு. அங்கே ஒரு குட்டி புள்ள வாசி கொடுத்துருக்கு. அங்கே எப்படி இருக்குது, மரியாவுக்கு பேர்காலம் வந்த போதுன்னு இருக்குது. இந்த புள்ள வந்து வாசிக்குது, மரியாவுக்கு போர்க்காலம் வந்த போது. அடப்பாவிகளா, ஏற்கனவே மரியாவு இருக்கே, சோதனை தாங்காதா? மரியாவுக்கு போர்க்காலம் வந்த போது. வாசம் வாசிக்க வரான் ஒரு பையன். அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பலிக்கு தேவையான வெள்ளாட்டு கிடாய்கள் இருந்தன்னு சொல்லியிருக்கு. அவன் வாசிக்கான், பலிக்கு தேவையான வெளிநாட்டு கிடாய்கள் இருந்தன. கிடாய்கள்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்கிட்டான். அன்புக்குள்ளே நமக்கு அறிவு இல்லாதன் காரணமாக, ஆன்மீக அறிவில்லாதன் காரணமாக இறைவனோடு உள்ள நெருக்கம் குறைகிறது. அப்போ அதுக்குத்தான் நாம் என்ன செய்கிறோம், மறைக்கல்வி வைத்திருக்கிறோம். மறைக்கல்வியை சிறு பிள்ளைகள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அவர்களுக்கு கண்டிப்பாக மறையறிவு கொடுக்கப்பட வேண்டும். எல்லா ஊர்களுக்கும் மறைக்கல்வி செல்ல வேண்டும். அது இணை ஊராக இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாத ஊராக இருக்கலாம். எல்லா மக்களும் மறைக்கல்வி படிக்க வேண்டும். மறைக்கல்வி படிக்க இயேசு கிறிஸ்து பற்றி அறிய வேண்டும், முழுமையாக அறிய வேண்டும். அது குழந்தைகளுக்கான மறைக்கல்வியாக இருக்கலாம், இளைஞர் மறைக்கல்வி, முதியோர் மறைக்கல்வி. கத்தோலிக்க திருச்சபை தன் பிள்ளைகளை எவ்வாறு தயாரிக்கிறது பாருங்கள். கருவில் தொடங்கி கல்லறை வரை தன் பிள்ளைகளுக்கான அறிவை கொடுக்கிறது. எல்லா வளமும் இந்த கத்தோலிக்க திருஅவையிலே கொட்டி கிடக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவதற்கு அவ்வளவு அழகான திருஅவையில் நாம் இருக்கிறோம். இவ்வாறு தன் மக்களை பேணி வளர்க்கிற கத்தோலிக்க திருவை நாம் இருக்கிறோம். ஆக இவ்வாறு வசதிகள் கொண்டது. ஆகவே இறைவனை பற்றிய அறிவிலே நாம் வளர வேண்டும். அது நமக்கு உகந்தது. அப்படி அறிகிற போது நாம் அடுத்த நிலைக்கு போகிறோம். புனித தோமையார் இறைவனை பற்றி முழுமையாக அறிந்தார். வேரோட்டமாக முழுவதுமாக அவருடைய இதயம் இயேசுவின் இதயமாக மாறியது. பவுல் சொல்கிறார் பாருங்கள், கலாத்தியர் 2:20, இனி வாழ்பவன் நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்துவாக மாறின பிறகு நாம் அவருக்காகவே வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அது எந்த அளவு கொண்டு போகிறது? உயிரை கொடுக்கிற அளவு கொண்டு போகிறது. உயிரை கொடுக்கிற அளவுக்கு தன்னையே மாய்க்கிறது. பவுல் அழகா சொல்கிறார், பிலிப்பியர் 1:21 சொல்கிறார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. எவ்வளோ வரிகள்! அது அப்படியே ஒரு மெய் பூட்டுகிறது, மெய் சிலிர்க்க வைக்கிற வரிகள். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. ஆக அவ்வாறு வேரோட்டமான ஒரு அன்பு நம்மை கிறிஸ்துவுக்கு நம்மையே கொடுக்கிற அளவுக்கு மாற்றுகிறது. இல்லை என்று சொன்னால் நாம் சாதாரண நிலையிலே வாழ்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் உயர்வான நிலைக்கு போகிறார்கள், உயர்வான இலக்கு கொண்டவர்களாக இருக்கிறார்கள், உயர்வான லட்சியம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். புனித தோமையார் உயர்வான லட்சியம் கொண்டவராக இருந்து அந்த உயர்வான லட்சியத்திற்காக தன்னே அர்ப்பணித்தார். ஆக அன்புக்குள்ளே நாம் வாழ்ந்தது போதும், தாழ்வான பிறருக்கு பயனில்லாத நிலையில் வாழ்ந்தது போதும். இன்னும் அடுத்த நிலை கடந்து செல்வோம். அது கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக இறப்பது என்ன? ஏதோ உயிரை கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு பாவத்தை விட முடியாமல் இருக்கும், அதிலே மரித்து அதிலே உயிர் தெழுந்து வருவது என்பது. மறைக்கேள்வி போதிக்கப்படுகிற போது அதற்கான முக்கியத்துவத்தை கொடுப்போம். மறைக்கேள்வியை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். அதற்கான உதவிகள் செய்வோம். சிறு வயதிலே அது வர வேண்டும். 5 விளையாதது 50 வளைய வாய்ப்பே இல்லை. ஆகவே வளைக்க வேண்டும், அது உடைக்கப்பட வேண்டும், அது மடிய வேண்டும். இப்படி பல நிலைகளிலே உருவாகிற போது வளர்ச்சி அதிகமாகிறது. இதெல்லாம் எதற்காக? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவதற்காக, ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற போதுதான் எல்லாமே அவரில் பொதிந்திருக்கின்றன. கொலோசியர் 2:3 பவுல் சொல்கிறார், அறிவும் ஞானமாகிய செல்வங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கிற போதுதான் அறிவும் ஞானமும் வெளிப்படுகிறது. வெளிப்பட்டு அது மிகப்பெரிய வெளிச்சமாக பிரமாண்டமான முறையிலே வளர்த்தெடுக்கிறது. அதை நாம் அவருக்குள் உள்ளாக போய் மூழ்குகிற போதுதான் இதை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இறை அனுபவமாக மாறுகிறது.
அந்த இறை அனுபவம் நம்மை அடுத்த நிலை கண்டு போய் ஒரு உயர்வான இலை கொண்டவர்களாகவும் கிறிஸ்துவுக்காக வாழக்கூடியவர்களாக மாறுகிறது. ஆக அன்புக்குள்ளே புனித தோமையாருடைய வாழ்வை பரிசோதிக்க நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இங்கு வந்து நமக்கு மறைசாட்சியாக மடிந்ததற்காக, நமக்கெல்லாம் இந்த விதைகளை போட்டதற்காக, விசுவாச விதைகளை அவர் வந்து தந்ததற்காக நன்றி செலுத்துவோம். நாமும் அவருடைய பரிந்துரையை நாடுவோம். இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிவோம். முழுமையாக அறிந்து அவருக்காக பணி செய்து அவருக்காக வாழ்வதற்கு பல தியாகங்களை செய்வதற்காக முயற்சி எடுப்போம். குழந்தைகள், குடும்பம் இவை அனைத்தும் வருகிற போது மிகப்பெரிய விருட்சமாக அது வளரும். அதற்கான முயற்சி எடுப்போம், வரம் கேட்போம், மன்றாடி பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.